அவன் சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெறுப்பில் விட்டுடலாம்னு நினச்சேன். அது பிறகு இதை பார்த்த பிறகு தான் விவசாயம் பண்ண ஆசையை தூண்டிச்சு. அது ஒரு வார்த்தை தானேப்பா வேணும். நானே எத்தனை நாள் வாழை போட மாட்டேன்ப்பா. நான் வாழை ஒரு திருப்பி 5000 வாழை போட்டு விரக்தியில் மூட்டை வெட்டாமல் அப்படியே, ஏன்னா வெட்டி தூக்குறது கூட கூலி இல்லை. கெமிக்கல் அடிச்சு 4 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு அடி கொண்டு எங்களுக்கு சாப்பிட முடியாது. கெமிக்கல் அடிச்சோம்னா 2 நாள் சாப்பிட முடியாது. அந்த மருந்து அடிக்கிறது நமக்கு சாப்பாடு. ஆமா, கண்ணு உங்களுக்கு சீக்கிரம் போய் உடம்பு போயிடும் இல்லையா. இந்த மருந்து ஒண்ணுமே தெரியல, ஆயில் மாதிரி இருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெய் தேய்ச்சா அப்படி இருக்கும். அந்த இதெல்லாம் சாப்பாடு பிரச்சனை எதுவும் இல்லை, நார்மலா எப்பவும் போல நல்லா இருக்கு, சாப்பிடவும் செய்யறோம். இப்ப மறுபடியும் உங்களை மாதிரி ஆளுகளுக்கு வந்ததுனால மறுபடியும் ஒரு ஆசை, நம்ம ஏறி விவசாயத்தை பார்ப்போம் பண்ணுவோம் அப்படின்னு ஆசை. இப்போ 2 தடவை நம்ம எண்ணெய் மருந்தாங்க விட்டேன், ரிசல்ட் சூப்பராக இருக்குது. மல்லிக்கும் நம்ம 3 தடவை அடிச்சிருக்கேன், பூ நல்லா அரும்பு சூப்பராக இருக்குது. 2 நாள் பார்த்து வைப்பாங்க, ஆளை பார்த்து வைப்பாங்க. 3 நாள் நம்ம போனோன்னு எதிர்பார்த்து ஓடிடுவாங்க. இந்த களை குறைக்க வாய்ப்பு இல்லை. களமந்து அடிக்கிறாங்க, போட்டிலேருந்து களமந்து அடிக்கல. களமந்து அடிக்க எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. இது நல்லா நீ நேராக போட்டோம்னா எதையும் உழுதுக்கலாம்ல. உழுதுருவேன் நான். இப்போ எப்படி இருக்கு பழசுக்கு? நல்லா இருக்கு. இந்த உரம் போட்ட பிறகு நல்லா இருக்கு, சூப்பர் செழிப்பா இருக்கா? ஆமாம் ஆமாம். இது என்ன வகையான இது? இந்த பச்சையே இப்போ இந்த மருந்து அடிச்சதுக்கு அப்புறம் தான் வருது. இந்த கிரீனு. ஆமாம், இந்த கிரீன். இதுக்கு முன்னே வந்து இந்த மாதிரி இருந்துச்சு, சுருட்டை இருக்குல்ல, இந்த மாதிரி இருந்தது. எப்படினாலும் இது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இப்போ 2 தடவை நம்ம எண்ணெய் மருந்தாங்க விட்டேன், ரிசல்ட் சூப்பராக இருக்குது. மல்லிக்கும் நம்ம 3 தடவை அடிச்சிருக்கேன், பூ நல்லா அரும்பு சூப்பராக வருது. மல்லிக்குமே கெமிக்கல் விரும்ப மாட்டேன், ஆனால் புழுவுக்கு ஒரு வழியில் கொஞ்சம் அடிச்சு தான் ஆகுன்றது. புழுவுக்கு நம்ம மருந்து இருக்குல்ல, நிவாரணம் இருக்குல்ல, ஓல்டு மங்க அடுத்த வாரம் வாங்கிருக்கேன். நிவாரண மருந்து நம்ம இது இல்லை. இது அடிச்சதுக்கு அப்புறம் அடிக்கிறதுக்கு முன்னாடி பூ எப்படி, இப்போ பூ எப்படி? நல்லா இருக்கு, நல்லா இருக்குதுன்னா பரும்பா இருக்கு. 2வது வாங்குவாங்க. இப்போ நம்பர் 1 கெமிக்கல் அடிக்கிற அப்படின்னா 4 நாளைக்கு பூ நல்லா ஏறும், டக்குன்னு இறங்கிடும். இது அப்படி இல்லை, ஒரு 10 நாளைக்கு ஆவரேஜா 1 வந்துட்டு 5 அடை 8 அடை 10 அடை நமக்கு டெய்லி வேலை இருக்க மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி வரும்னா 8 அடை 2 நாள் 3 நாள் டக்குன்னு ஏறும், இறங்கிடும், டக்குன்னு இறங்கிடும். எவ்வளவுக்கு இறங்கும்? டக்குன்னு 2 நாள் இறங்கிடும். 3 நாள் அதிகபட்சம் 4 நாள் வரும். இதுல எந்த எடைக்கு வரும் கேட்காப்ல? 10 கிலோ வச்சுக்கோங்களேன். ஒரு 10 கிலோ பூன்னு எடுத்துக்கோங்களேன். சரி, ஒரு 10 கிலோ பூ வந்து கெமிக்கல் அடிக்கிறப்ப ஒரு 4 நாள் வரும். 4 நாளைக்கு 10 கிலோ வந்துட்டே இருக்கும். 10 கிலோ 4 நாளைக்கு வரும். அப்புறம் டக்குன்னு 5 கிலோ 2 கிலோ அந்த அவரேஜில் இருக்கும். இது அடிக்கிறோம்னா ஒரு 15 நாளைக்கு நம்ம அந்த ஒரு 10 இடம் 10 கிலோ வந்துகிட்டே இருக்கு. 10 கிலோ வந்துகிட்டே இருக்கு. அதுக்குள்ள அடிச்சுட்டா கண்டினியூ. மல்லிகைப்பூ எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னோம்னா, நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் இறங்கும், அப்புறம் இறங்கும். இது கூட கொஞ்சம் இழுத்து கொடுக்கு. அத மாதிரி மொத்தமா வெயிட் வராம கொஞ்சம் வெயிட் குறையுது. நமக்கு கொஞ்சம் வேலை ரெகுலரா இருக்க மாதிரி இருக்குல்ல. மார்க்கெட் வேலை வந்து என்னைக்கு கூடுது குறையும் சொல்ல முடியாது. ஆனா ஆவரேஜ் விலைக்கு நமக்கு ரெகுலரா பூ போய்கிட்டு எடுத்துட்டு இருக்கேன். அது ஒரு சௌகரியம் இருக்குல்ல நமக்கு. ஒரு நாளைக்கு 500 ரூபா விற்கும், 300 ரூபா விற்கும், 100 ரூபா விற்கும். சைஸ் எப்படி இருக்கு? பூ சைஸ்ல நல்லா இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இன்னொரு தடவை இப்ப ஆயில் விட்டுருக்கீங்களா? நேத்தான் விட்டீங்களா? இல்லைன்னா செடி சுத்தியாவது ஊற்றிக்கலாம். போன தண்ணிக்கு நான் அப்படி ஊற்றுனேன். ட்ரம் 200 லிட்டர் ட்ரம்மில் கலந்து ஒவ்வொரு செடிக்கு விற்றேன், ஒவ்வொரு கப்பா ஊற்றுனேன். இப்போ அது அதை விட லேசாக இருக்கு அப்படின்னு தண்ணி தண்ணியில். ஆமாம், ட்ரம்மில் வந்து இல்லை, ட்ரம்மில் ஓட்ட போட்டு வச்சிருக்கேன், தள்ளி போட்டு வச்சிருக்கேன். இது நார்மலாக இது 2வது தரம் வெடிச்சது. இது இந்த தரம் வருமா? ஆமாம், இது மாதிரி இது நல்ல தரம். அது நம்பர் 1ண்ணே. இந்த மருந்து அடிச்சதுக்கு கூப்பிட்டு வாங்குவாங்க. போனோன்னு நம்ம பூவா டக்குன்னு யாருன்னா வாங்கிட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் வந்து 2 நாள் பார்த்து வைப்பாங்க, ஆளை பார்த்து வைப்பாங்க. 3 நாள் நம்ம போனோன்னு எதிர்பார்த்து ஓடிடுவாங்க. நல்லா இருக்கு தாத்தா மருந்து. அதான் எப்படி இருக்குது கேட்டு பார்த்துட்டு போவோம். நல்லா இருக்குது. இந்த புழுவுக்கு தான் நான் சொல்லி வாங்காம நீங்க சொல்லி வாங்கிக்கணும். கேட்கல. புழுவுக்கு வாங்கிட்டு இப்போ 1 லிட்டர் ஆயிலும் 1 லிட்டர் சீவிடும் தருவோம். கூட 1 லிட்டர் ஆயில் வாங்கிக்க. 2 ஆயில் கொடுத்துருக்காங்க. 2 ஆயில் கொடுத்தா கம்மியாகி போச்சுன்னா 2 ஆயில் வாங்கி. இல்லை, இப்போ கொடுத்துருக்கிறது வந்து 1 லிட்டர் ஆயில், 1 லிட்டர் சீடு, 2 அந்த சின்ன டப்பா. ஓகே, அதுதான் கொடுத்துருக்காங்க. அது சரி. ஆயில் கூடாம 2 அடிச்சுக்கிடணும். 2 ஆயில் சேர்த்துக்கணும். அடிச்சுக்கிட்டோமா நீ இந்த 15 நாள் எங்க இல்ல, அது பாட்டில் 20 நாள் 25 நாளைக்கு கண்டினியூ போயிடுச்சு.
இந்த இதுக்கு விடுறதுக்கு மட்டும்தான் இதுக்கு 5 லிட்டர் ஆயில் 1 லிட்டர் சீடு, மல்லிமுட்டுக்கும் அதே மாதிரி 5 லிட்டர் ஆயில் 1 லிட்டர் சீ விடுறது. அது போட்டு எவ்வளோ நாள் ஆகுது? அது இப்போ போட்டு ஒரு 6 மாதம் ஆகுது. அப்போ அது பூ அது 6 மாதம் ஆச்சுன்னா 2 தடவை தான் கெமிக்கல் மருந்து கொடுத்துருக்கேன். மற்றபடி பூரா நம்ம மருந்து வரும். எலுமிச்சை மொத்தம் பச்சை மாறிடுச்சு. எனக்கு நல்லா தெளிவு இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா, 2 தடவை அடிச்சதுக்கு சூப்பரா இருக்கு. போட்டு 3 வருஷம் ஆகுது. நாட்டு மரம் உனக்கு காய்ப்பு வந்துடும். வந்துடும். நீங்க கீழே இன்னொரு தடவை ஆயில் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷமே அந்த மரத்துல ஒரு 4 காய் இப்போ தான் பிடிச்சிருக்கு. அதான் சொல்றேன், இந்த வருஷமே காய் வந்துடும். ஒரு 2 பழம் விழுந்து அதுவே 4 வருஷம் ஆகும். நீங்க கெமிக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா 4 வருஷம் ஆகும். இது நல்லா இருக்கு, எனக்கு கொடுத்ததுக்கு நல்லா இருந்துச்சு. முன்னத்தை விட இப்ப நல்லா இருக்குது. இல்ல எப்படி சும்மா உண்மையிலே நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் இயற்கையா ஆசைப்பட போய் தான் அதுல ஃபர்ஸ்ட் மல்லிமட்டு போட்டிருந்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டேன். இப்போ எனக்கு விவசாயமே வேண்டாம்ட்டு வெளியில போயிட்டேன். போய் அங்கே ஸ்டாண்டில் டயர் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் அங்கே வேறுபாடு வரும்போது ஸ்டாண்டில் டயர் ஓடிக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்குங்க, அவள்லாம் தெரியும், எங்கெல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காரு. நம்மளை மறந்துடுவாங்க, பல ஆளாக பார்க்கக்கூடிய மறந்துடுவாரு. நம்ம ஞாபகம் இருக்கும்ல, நம்ம தொகுதி இல்லையா. இப்போ மறுபடியும் உங்களை மாதிரி ஆளுகளுக்கு வந்ததுனால மறுபடியும் ஒரு ஆசை, நம்ம ஏறி விவசாயத்தை பார்ப்போம் பண்ணுவோம் அப்படின்னு ஆசை. இந்த மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தான் ஐயா அந்த முயற்சி எடுத்திருக்காரு. நீங்க வந்து எங்களுக்கு ஒரு எங்களை மாதிரி ஆளுகளுக்கு ஒரு இடத்துக்கு வழிகாட்டி நீங்க வந்து நல்லது. கெமிக்கல் அடிச்சு 4 நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு அடி கொண்டு எங்களுக்கு சாப்பிட முடியாது. கெமிக்கல் அடிச்சோம்னா 2 நாள் சாப்பிட முடியாது. அந்த மருந்து அடிக்கிறது நமக்கு சாப்பாடு. ஆமா, கண்ணு உங்களுக்கு சீக்கிரம் போய் உடம்பு போயிடும் இல்லையா. இந்த மருந்து ஒண்ணுமே தெரியல, ஆயில் மாதிரி இருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெய் தேய்ச்சா அப்படி இருக்கும். அந்த இதெல்லாம் சாப்பாடு பிரச்சனை எதுவும் இல்லை, நார்மலா எப்பவும் போல நல்லா இருக்கு, சாப்பிடவும் செய்யறோம். அவனுடைய எலுமிச்சைக்கு அடிச்சிருக்கான், ஒரு 50 எலுமிச்சைக்கு 50 மரத்துக்கு எலுமிச்சை பூ நல்லா பிடிச்சிருக்குண்ணா. ஆனா எலுமிச்சைக்கு விலை இல்ல. ஆமா, அதை பத்தி விவசாயிகளுக்கு வந்து விலையை பத்தி கவலை இல்லை, வரும். விவசாயிகளுக்கு வந்து வரணும், நல்ல ஈல்டு வந்தாலே மன மகிழ்ச்சி. அதான் இப்ப நான் சொன்ன வந்தது கூட அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்டேன். கண்டிப்பா விலைவாசியை பத்தி நம்ம பார்க்கவே கூடாது, மகசூல் நிவாரணம். அதுதான் எங்களுக்கு எதையாவது அடிங்க, என்னமும் பண்ணுங்க. என்னைய பொறுத்தளவு விவசாயிகள்லாம் எதையாவது அடிங்க, நமக்கு வேணுங்கிறது மகசூல். விலை வந்து முக்கியம் தான், ஒரு டைம் கூட ஒரு டைம் குறையும், அது வேற கணக்கு. ஆனா எங்களுக்கு ஈல்டு எப்போ வந்துகிட்டே இருந்துச்சுன்னா தெரிய மாட்டேங்குது. ஒரு அமௌண்ட் நமக்கு ஒரு 10 ரூபாய் கிடைக்கும் போது ஆசை வரும் பாக்குறதுக்கு. செலவு பண்ணி பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கவும் நமக்கு வருமானம் இல்லைன்னா பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் வர மாட்டேங்குது. சரி வாங்க, நாளைக்கு வாங்க. நாளைக்கு வந்தா வாங்கிட்டு வந்துடுறேன், நான் தர சொல்றேன். சரி, இப்போ புதுசா கூட ஒண்ணு பண்ணிருக்கேன். சரிங்க, அதை பாரு, சரியாவே தர்றேன், வாங்கி. இவங்களை வளர்த்தாலே போகும்போது விவசாயம் வளர்ந்தது தான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெறுப்புல விட்டுடலாம்னு நினைச்சா, அது பிறகு இதை பார்த்த பிறகு விவசாயம் பண்ண ஆசையை தூண்டிச்சு. அது ஒரு வார்த்தை தானப்பா வேணும். நானே எத்தனை நாள் வாழை போட மாட்டேன்ப்பா. நான் வாழை ஒரு திருப்ப 5000 வாழை போட்டு விரக்தியில மூட்டை வெட்டாம அப்படியே, ஏன்னா வெட்டி தூக்குறது கூட கூலி இல்லை. 30 ரூபா 20 ரூபா இருந்துச்சு. நான் சொல்லி 2015-14 காலகட்டத்தில் ஏண்டா போட்டு தோட்டக்கலைக்கு போனால் அங்கே ரெஸ்பான்ஸே இல்லை, ஆள் இல்லை. கோவத்தில் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன ஸ்கீம், என்ன இது, என்ன மானியம்னு. கடைசியில் என்னை கூப்பிட்டு வச்சு ஸ்கீம் கொடுத்தாங்க, 2-3 பொருளை கொடுத்து போங்க அப்படின்ட்டாங்க. நான் 3 வருஷமா பார்த்து கூட இது வந்து சந்தோஷம் எங்களுக்கு. ஏன்னா இப்ப நமக்கு பெரிய விஷயம் என்னன்னா, விதை உள்ள காய்கறிகளை பயிரிடணும், விதை உள்ள விவசாயத்தை பார்க்கணும், அதே மருந்து இயற்கை மருந்தை செயல்படுத்தணும். அதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ஐயா இன்னைக்கு அந்த வழி தொண்டெல்லாம் வந்திருக்காரு, அவரை ஃபாலோ பண்ணாலே நம்ம விவசாயம் செழிக்கிறோம். எனக்கெல்லாம் அவ்வளோ ஆசை. நான் இப்பவும் இங்கே கிணத்தோட 1 ஏக்கர் இருந்தால் கேட்டுக்கிருக்கேன். இந்த சுரைக்காய் பிக்கங்க போட்டால் சாப்பிடலாம். அந்த பூ மாசூல் போட்டு அங்கே 2 எலுமிச்சை 2 தென்னை, ஒரு கிணறு, குளிய வைக்க, அதுதானே நம்மளோட வாழ்வியலை. இப்போ மாற்றி பாத்ரூமில் குளிக்க, பாத்ரூமில் டாய்லெட் போய்கிட்டு இருக்கோம். நம்மளோட இதே மாறி போச்சா.